தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவருக்கான தேர்தல் விரைவில் நடக்கும், ஆனால் அதில் நான் இடம்பெறவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இதுல அவருக்கு ஒரு ரோலே கிடையாதுங்களே. அதாவது ஒருத்தர் போட்டி என்பது சாதாரண கட்சிகளில் நடக்கின்ற ஒரு விஷயமா, இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அரசியல் கட்சிகளில். பட் பாஜக அப்படி கிடையாது இல்லையா. நாமினேஷன் அடிப்படையில் நடக்கின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்போ அப்படி பார்க்கும்போது இவருக்கு அதுல நிக்கிறதுக்கான அந்த ஒரு இசைவு மத்தியில் இன்னும் கொடுக்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனுடைய ஒரு விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியாக அனுமதி கேட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் அதிமுகவில் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அதிமுக ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் தி பாஜக இருந்தா கூட இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக மிக தெளிவாக பாஜகவிடம் எடுத்து கூறியிருக்கிறது. இவர்கள் உள்ளே வந்தால், அதாவது அதிமுகவுக்கு துரோகம் செய்த டிடிவி தினகரன், அதாவது துரோகம் செய்த என்றால் அதிமுகவினுடைய இரட்டை இலை சிம்பலுக்கு எதிராக போட்டியிட்ட நபர்கள், அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் நிச்சயமாக அது அதிமுகவுக்கு ஒரு பலமாக இருக்காது, பலவீனமாக தான் இருக்கும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. பிரதமரிடம் எந்த அளவுக்கு மன்றாடி கேட்டுக்கொண்டால் கூட அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கத்தான் இயலும். அவருடைய நோக்கம் என்பது ஒரு லார்ஜர் நோக்கமாக இருக்கும். திமுகவை இறக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தில் ஒரு ஓபிஎஸ்ஓ இல்லை என்றால் டிடிவியோ அந்த கணக்கில் வரமாட்டார். ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு ரோல் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பாஜக தரப்பிலிருந்து கொடுக்கிற ரோலா இருக்கும். அதுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இருக்காது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.